டென்ஷன் வரைக்கும் பண்ணிக்கிறீங்க நீங்க. தம்பி கிரியாக்கிற கிளி தண்ணி இல்லை, மீன் வெட்டுறது வழி விடு. சென்னை இருக்கலாம், இருக்கணும், இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லண்ணா நம்மகிட்ட வரலண்ணா. கம்பெனி ஏதாவது மீன் கம்பெனிக்கு ஏதாவது மீன் வெட்டினா மட்டும் தானே கிடைக்கும். ஓகே அண்ணா, ரவுண்டா போலாமா ரெண்டா போலாமா குறுக்கா? நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. சென்டரா பண்ணுமாண்ணா? சரி. என்ன இருக்கான்னு பாக்குறோம். நமக்கு முதல்ல நமக்கு இருக்குண்ணா, நமக்கு நம்ம செனை வந்து கழுத்து வரைக்கும் இருக்குது. ஈரல் வேஸ்ட்ண்ணா இதுல. போட்டுவாங்களா ரெண்டா? பீஸ் பாருங்க. மீனை கப்பல் சென்னை கப்பல் தான் மெயின். மீன் பக்கமாக இருக்கு. அதுவும் வந்து ஒரு 2 நாளாக தான் வருது. ஒவ்வொரு நல்லா பெரிய பெரிய ஓவலாக வருது. ஓகேங்களா? சென்னை அடிச்சாதான் நம்ம போவோம். ஏன்னா அதுக்கு தேவையான பொருள் இங்கே ஒன்று இருக்குது. ஏரி பவால் ஐயா, இது ஒன்று மட்டுமே 2000 ரூபாங்க. அது ஒரு 1500 இருக்கும். நல்லா 3000 மேலே தான் இருக்கும். ஆமாண்ணா, மீன் இந்த மாதிரி கிடைக்கும்ண்ணா. நமக்கு தேவை மீன் சுத்தமான பொருளாக இருக்குண்ணா. ஐயா பயப்படிங்க, கொஞ்சம் வெயிடுப்பா. ஒரு ஃபோன் யாராவது வாங்கிக்கணும். உள்ள 2 கிலோ மேலே இருக்குல்லண்ணா இது. ஓகே, அது மொத்தமாக இல்லைண்ணா. அது பருப்பு வவ்வால். ரவுண்ட் ரவுண்டா போகிறீங்க? ரவுண்ட் ரவுண்டா? போட்டுட்டேன். சரி. இதில் வராதுங்கய்யா, சென்னையில் வராது. மனுஷே கை உள்ள விடாதா? அதெல்லாம் ஒன்றும் அதிகமாக இருக்காரு. 4 பீஸ் தான் வருது. ஐயா பீஸ் பாருங்க ஐயா. போதாண்ணா. ஐஸில் வச்சுன்னு வச்சிங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். மீன்லாம் வந்து டேஸ்ட் மாறும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து மட்டிவான் குடுவ மீன் மாதிரி தான் இருக்கும். இதுவும் இதில் வந்து 2 கலரில் வரும். ஒன்று கருப்பு கலரில் வரும், ஒன்று கோல்டு கலரில் வரும். 2 நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோல்டு கலர் பெஸ்ட்டு. நமக்கு எப்போ வேணாலும் கோல்டு கலர் மீன் வாங்கலாம். கோல்டு கலர் மீன் எப்படின்னா, முக்கியமான மீன்கள் எல்லாமே கோல்டு கலர் தான் இருக்கும். பேர் சொல்லிட்டுங்களா? கிழங்கா, கொடுவா, காளா, பொறுக்க, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீனுங்க.
இன்னும் உடுப்பாத்தி இருக்கு, தரப்பா இருக்கு. உடுப்பாத்தி இருக்கா? ஆமா, நம்மகிட்ட எங்க இருக்கு? சரிங்க வாங்க. ஆமா முடிச்சுதான். வாங்க நீ தான் யாரும் என்னண்ணா வாங்கி ஃபோன் பேசிக்கிறா? அவர் என்ன வேணும் நமக்கு என்ன? மீன் கொடுத்தா மீன் சொல்லி சொல்லுங்க. ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் பார்த்தா இல்லை இல்லை அவர் கூப்பிட்டு ஏதாவது டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அவர் ஃபோன் பேசிக்கிறாரு. என்னண்ணா வாங்கன்னு கேட்கறதுக்காக தான். போர் அடிக்க முடியாதா அவருக்கு? நீயா நீங்கள் பேசலாம், நீங்கள் ஏன் பேசுறீங்க கேட்குறாங்களே. இல்லை இல்லை கமெண்ட்டில் நீங்கள் பேசுறீங்கன்னா என்னப்பா வீடியோ எடுக்கலே பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால மற்றவங்க கூட பேசுகிறேன்னா அவர் என்ன சொல்லுவார், உள்ள ஒன்றுமே இல்லைண்ணா மீன் வரலண்ணா. ஒன்று மீன் பேச போறியா? என்ன சொல்ல போகிறப்போ பேசி போகலாம் பார்க்குறேன். நான் ஒன்றும் வேலையாகலையே. யார்கிட்ட வரலண்ணா? நம்ம நேற்று இருந்துச்சு நம்மகிட்ட, இன்னைக்கு ஒன்றும் வரல. கோடப்பாறை எதுவும் வரலையா? இந்த மாதிரி பேசுவியா நீ? காக்காசிலாம் போகிறதுல போதுங்க. காக்காசி வரது கிடையாது, வரல. அதெல்லாம் போட்டு தான் அப்புறம் அந்த பாலனை செருப்பு மீன்லாம் அவர் தான் மெயின். நீ இன்னும் மேலே ஏறி வர்றது கம்மன் இருக்கிறோமா? ஏறி வர்றதுக்கு வரைக்கும் அது தான் இருக்கும். சாப்பிட்டு போட முடியாது. சரி நம்ம என்ன பண்ணுறோம், இது இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்குள்ள கேள்வி விட்டுரும். அதுக்குள்ள சொல்லி விட்டுட்டோம். எந்த பக்கத்தில் வேலை நிற்கக்கூடாது நமக்கு, அவ்வளோதான். கமல் தானே முடியல. கமல் சார்